ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துங்க கர்நாடகா பெங்களூர் மைசூர் ஸ்டைலில் வந்துங்க பிசிபெளை பாத் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்துங்க முதல்ல வந்துங்க குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்துங்க 150 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதே 150 கிராம் அளவுக்குங்க பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை வந்துங்க இப்போது நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த அரிசி பருப்புலங்க 150 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்குங்க கேரட்டு, 150 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு நூக்கல் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க, அதையும் எடுத்துக்கலாம். இதுலேயேங்க பொடியே நறுக்குனா 3 தக்காளி போட்டுக்கலாம். இதுலேயேங்க நீளமாக கட் பண்ணி எடுத்த 2 வெங்காயம். இதுலேயே வந்துங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அடுத்து வந்துங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 2 ஸ்பூன் அளவுக்கு உப்புங்க. இல்லையேங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இதில் வந்துங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்குங்க கொதி வந்த பிறகு இப்போ நம்ம வந்துங்க குக்கரை வந்து மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டுங்க விசில் போட்டு இது ஒரு 4 விசில் வரட்டுங்க. வந்து அடங்கிடுச்சிங்க. வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு காயெல்லாம் பாருங்கள் செம்மையாக வெந்து வந்துடுச்சிங்க. இதை வந்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைங்க, அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எம்டிஆர் பிசிபெளை பாத் பவுடர் எடுத்துருக்கோம். நம்ம பாத் வந்துங்க தாளிப்புக்கு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுங்க, ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இல்லை கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இதில் வந்து இப்போ கருவேப்பிலை 4 வரமிளகா அப்படியே முழுசாக போட்டுக்கலாங்க. எடுத்து வந்துங்க அடுப்பை சின்னதை பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்குங்க பிசிபெளை பாத் பவுட்ரு எடுத்துருக்கோம், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க இந்த தாளிப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்துங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரிசி பருப்பு மசாலா எல்லாம் போட்டு பாருங்கள். பிசிபெளை பாத் வந்துங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலேங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே வாங்க சுட சுட வந்துங்க பிசிபெளை பாத்து அப்படியே எடுத்துங்க பிளேட்டில் வச்சுக்கலாம். காரா பூந்தி எடுத்துங்க அப்படியே வந்து மேலே தூவிக்கலாம். சுட சுட பிசிபெளை பாத்துங்க அப்படியே எடுத்துங்க காரா பூந்தியோடு எடுத்து வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கர்நாடகா பெங்களூர் மைசூர் ஸ்டைலில் வந்துங்க இந்த பிசிபெளை பாத் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.